ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா புரோட்டோசோவான்ஸோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப் டு கிளாசிஃபிகேஷன். புரோட்டோசோவான்ஸ் எல்லாமே ப்ரிமிட்டிவ் அனிமல்ஸ். அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபார்மான அனிமல்ஸ். புரோட்டோசோவான்ஸ் எல்லாமே யூகேரியாட்டிக் ஆர்கனிசம். யூகேரியாட்டிக்னா மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும். அதே ப்ரோகேரியாட்டிக்னா இருக்காது. புரோட்டோசோவான்ஸ் வந்து யூகேரியாட்டிக் அண்ட் தே ஆர் யூனிசெல்லுலார். சிலது தான் மல்டி செல்லுலார் இருக்கும். 65,000 ஸ்பீசஸ் வந்து இந்த புரோட்டோசோவான்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த புரோட்டோசோவான்ஸ் வந்து வாட்டர்லையும் சாயிலையும் இருக்குது. அதெல்லாம் ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் சில புரோட்டோசோவான்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கும். டிசீஸ் காசிங் பேராசைட்ஸாக கூட இருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் புரோட்டோசோவான்ஸ். புரோட்டோசோவான்ஸ் ஹேபிடேட் வந்து மோஸ்ட்லி அக்வாட்டிக்காக தான் புரோட்டோசோவான்ஸ் இருக்குது. அதில் சிலது வந்து ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்குது, பேராசைட்ஸாகவும் இருக்குது. இந்த புரோட்டோசோவான்ஸ் எல்லாமே மைன்யூட்டாக மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் இருக்கும். நம்மளோட நேக்கட் ஐயால் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த புரோட்டோசோவான்ஸ் எல்லாமே ஏசிமெட்ரிக்கல், ரேடியலி சிமெட்ரிக்கல் இல்லை பைலேட்ரி சிமெட்ரிக்கலாக இருக்கும். சிமெட்ரிக்கல்லாம் நம்ம பிரிக்கிறது. இப்போ பைலேட்ரி சிமெட்ரினா இப்போ அந்த புரோட்டோசோவான்ஸை போத் ஈக்குவல் சைட்ஸாக பிரிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு புரோட்டோசோவான்ஸ் எல்லாத்துக்குமே புரோட்டோபிளாஸ்மிக் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும். அப்புறம் புரோட்டோசோவான்ஸ்க்கு வந்து சொன்ன மாதிரி சிங்கிள் செல்லு தான் இருக்கும். அந்த சிங்கிள் செல்லில் இருக்கிற சைட்டோபிளாசமில் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். ரெஸ்பிரேஷனாக இருக்கட்டும், டைஜஷனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரே சிங்கிள் செல்லில் உள்ள சைட்டோபிளாசமில் தான் நடக்குது. இதில் வந்து டிஷ்யூஸு, ஆர்கன்ஸு எதுவுமே புரோட்டோசோவான்ஸில் வந்து கிடையாது. எல்லாமே ஆப்சண்ட்டாக இருக்கும். அப்புறம் லோக்கோமோஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளுக்கெல்லாம் நடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு லிம்ஸ் வந்து இருக்குது, கால்கள் இருக்குது. அதை வச்சு நம்ம லோக்கோமோட் பண்ணுறோம். இந்த புரோட்டோசோவான்ஸ் எதை வச்சு லோக்கோமோட் பண்ணோம்னா ஃப்ளஜெல்லா, சிலியா, சூடோபோடியா. அடுத்து நியூட்ரிஷன் வந்து உணவு வந்து உட்கொள்கிற முறை எப்படி இருக்குது அப்படின்னா ஹோலோஃபைட்டிக், ஹோலோசோயிக், சாப்ரோசோயிக், பேராசைட்டிக். எக்ஸாம்பிள் பேராசைட்டிக்னா ஒரு ஹோஸ்ட்டிட்ட இருந்து அதோட ஃபுட்டை வந்து அது எடுத்து சாப்பிட்ரும். நெக்ஸ்ட்டு வந்து டைஜஷன் இஸ் இன்ட்ராசெல்லுலார் மோடு. இன்ட்ராசெல்லுலார் அப்படின்னா ஒரு சிங்கிள் செல் இருக்குது. அந்த சிங்கிள் செல்லில் வேக்யூல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வேக்யூல்குள்ளே தான் டைஜஷன் ஆனது நடக்கும். அடுத்து எக்ஸ்க்ரீஷன் அக்யூஸ் பை டிஃப்யூஷன் அப்படின்னா எந்த ஒரு ஆர்கனும் அதுக்கு எதுவுமே இருக்காது. அந்த சிங்கிள் செல்லுக்குள்ளே ரெஸ்பிரேஷன் வந்து பண்ணிக்கிடும். அதே மாதிரி தான் எக்ஸ்க்ரீஷன் இஸ் ஆல்சோ அக்யூஸ் பை டிஃப்யூஷன் மெத்தட் தான். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் புரோட்டோசோவான்ஸ்லாம் அதோட பாடியில் வந்து ஆஸ்மா ரெகுலேஷனை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா கான்ட்ராக்டில் வேக்யூல் அப்படிங்கிறது அதோட பாடியில் வந்து இருக்குது. அது மூலயமா தான் அந்த ஆஸ்மா ரெகுலேஷனை வந்து அது மெயின்டைன் பண்ணுது. ஆஸ்மா ரெகுலேஷன் அப்படின்னா என்னதுன்னா பாடியில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணுறது, அதே கான்சன்ட்ரேஷனில் மெயின்டைன் பண்ணுறது தான் ஆஸ்மோரெகுலேஷன். அடுத்து ரீப்ரொடக்ஷன். இந்த புரோட்டோசோவான்ஸில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்குது, செக்ஸுவல் மெத்தட்ஸ்லையும் நடக்குது. இந்த புரோட்டோசோவான்ஸில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். யூக்ளினா, வால்வாக்ஸ், அமீபா, பாராமீசியம், பிளாஸ்மோடியம், என்டமீபா அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அடுத்து புரோட்டோசோவான்ஸோட கிளாசிஃபிகேஷன். புரோட்டோசோவான்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அதோட லோக்கமோட்ரி ஆர்கன்ஸ் அண்டு ரீப்ரொடக்டிவ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் அதை 5 கிளாஸஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதோட ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஃப்ளஜலேட்டா. இதை வந்து மாஸ்டிகோஃபோரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளஜலேட்டானாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து ஃப்ளஜெல்லா வச்சு தான் லோக்கோமோஷன் வந்து நடக்குது. ஃப்ளஜெல்லா அப்படிங்கிறது ஒரு லாங் ப்ரொட்யூஷனாக இருக்கும். அதை வச்சு இந்த ஆர்கனிசம் வந்து லோக்கோமோட் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா. அடுத்த கிளாஸ் சிலியோஃபோரா. இந்த கிளாஸில் வந்து சிலியாவை தான் லோக்கோமோட்ரி ஆர்கனாக யூஸ் பண்ணுது. சிலியா வந்து ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். இதை வச்சு தான் அந்த ஆர்கனிசம் வந்து லோக்கோமோட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாராமீசியம். அடுத்த கிளாஸ் வந்து சார்கோடினா. இந்த சார்கோடினா கிளாஸை ரைசோஃபோடான்னு சொல்கிறாங்க. ரைசோ மீன்ஸ் ரூட்டு, ஃபோடா மீன்ஸ் ஃபூட்டு. அப்போது இந்த ஆர்கனிசமோட ஃபூட் வந்து எப்படி இருக்குதுன்னா ரூட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் இது வந்து லோக்கோமோட் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து ஆர்செல்லா, அமீபா. அடுத்த கிளாஸ் ஸ்போரோசோவா. ஸ்போரோசோவானாலே ஸ்போர்ஸை வச்சு ரீப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்மோடியம். இந்த கிளாஸில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசஸ் வந்து ஹியூமன் பேராசைட்ஸாக இருக்குது. தென் த லாஸ்ட் 5th கிளாஸ் வந்து மைசெட்டோசோவா. மைசெட்டோசோவா இன்க்ளூட்ஸ் அமீபாய்டு, பிளாஸ்மோடியல், ஃப்ளஜலேட் ஆர்கனிசம்ஸ். இது எல்லாமே மைசெட்டோசோவாவில் இருக்குது. ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் மூலியமாக நடக்குது. ஃபங்கஸ்லலாம் எப்படி ஸ்போர் ஃபார்மேஷன் மூலியமாக நடக்குதோ அதே மாதிரி தான் இந்த மைசெட்டோசோவாலையும் நடக்குது. எக்ஸாம்பிள் ஃபைசரம்.
அவ்வளோதான். மேலே பார்த்த 5 கிளாஸஸில் தான் எல்லா புரோட்டோசோவாஸையும் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. லோக்கோமோஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் மெத்தடை வந்து பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு வீடியோஸில் புரோட்டோசோவாவில் இருக்கிற தனித்தனி ஸ்பீசிஸோட டீட்டெயில்டு ஸ்டடீஸை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.